ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் லிவிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு கோடை காலத்துக்கு தகுந்த மாதிரி சப்போட்டா பழ ஜூஸ் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது சப்போட்டா பழம் நம்ம நார்மலாக பழமாக சாப்பிடும்போது எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதே இந்த ஜூஸாக செஞ்சிங்கன்னா நல்லா மில்க் ஷேக் மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 7 பழம் எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போட்டா பழத்தில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. குறிப்பாக ப்ரெக்னன்சி டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. வாமிட்டும் வராமல் தடுக்கும். இப்போ இதில் இருக்க பழத்தை எல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். அது ஸ்பூன்லேயே அழகாக அல்வா மாதிரி சூப்பராக வந்துடுங்க. நம்ம அதிகமாக கஷ்டப்பட தேவையில்லை. சப்போட்டா பழத்தில் விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறதுனால கண் பார்வை குறைபாடுகளை தடுக்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் இந்த பழத்தை அடிக்கடி எடுத்துக்கோங்க. இப்போது அழகாக பழமெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இது ஜாடுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. அப்புறம் 3 டீஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். கரும்பு சர்க்கரை போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் கரும்பு சர்க்கரை போடுறோம். ஒயிட் சுகர் நீங்கள் அளவாக போட்டால் போதும். ஏன்னா அந்த பழத்துலேயே இனிப்பு சுவை இருக்கிறனால அளவான சுகர் போட்டால் போதும். அவ்வளோதாங்க. இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டா ஜூஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக அரைச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கோடை காலத்துக்கு கண்டிப்பாக குடிக்க வேண்டிய பழ ஜூஸ் இது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கூலிங்காக குடிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஐஸ் க்யூப் போட்டு குடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.